இந்த உலக வாழ்க்கையில நம்ம ஒவ்வொருவரும் ஏதேதோ காரணங்களுக்காக ஓடிட்டே இருக்கோம். ஆனா உண்மை என்னன்னா, எதுவுமே நம்ம கூட நிலைச்சு நிற்க போறதில்ல. காரணம், இந்த உலகத்துல பிறந்திருக்கிற எல்லாருக்கும் நிச்சயிக்கப்பட்டிருக்கின்ற ஒரு காரியம் மரணம். நிதர்சன உண்மை இதுதான். யாருமே இந்த மரணத்துக்கு தப்பிக்கவே முடியாது. வெவ்வேறு விதங்கள்ல மரணம் மனிதனை சந்திக்கலாம். ஆனா அது ஏற்படுத்துகின்ற பயம், அச்சம், வேதனை, வலி, கண்ணீர், துக்கம், வியாகுலம், துயரம், காயம் எல்லாருக்கும் ஒண்ணுதான். இந்த மரண பயத்தை ஜெயித்து படைத்த தெய்வத்தோடு யுக யுகமா வாழணும்னா மரணத்தை 3ஆம் நாளில் ஜெயித்த இயேசு கிறிஸ்துவின் பிள்ளைகளா மாறணும். காரணம், அவர் பிள்ளைகளுக்கு மரணம் ஒரு முடிவல்ல, அடுத்த ஒரு அற்புதமான வாழ்க்கைக்கான ஒரு ஆரம்பம். உலகத்தோட இருக்கிற உறவுக்கு ஒரு பை பை சொல்லிட்டு படைத்த தெய்வத்தோடு கரம் கோர்க்கிற ஒரு தருணம் தான் மரணம். உங்களுக்கும் நீங்க சந்திக்க போற மரணத்தை குறித்து அல்லது உங்க குடும்ப சூழ்நிலைகளை குறித்து அல்லது எதிர்காலத்தை குறித்து ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்கா? பயப்படாதீங்க. ஒருவரும் ஜெயித்திராத மரணத்தையே ஜெயித்தவருக்கு நம்ம சூழ்நிலைகளை மாற்றுவது லேசான காரியம் அல்லவா? 3ஆம் நாளில் உயிர் தெழுந்த இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தை விட்டு பரமேறி செல்வதற்கு முன்பாக தம்முடைய பிள்ளைகளுக்கு சொன்ன ஆசீர்வாதமான வாக்குத்தத்த வார்த்தைகள் என்ன தெரியுமா? முதலாவதாக தம்மை தேடி வந்த ஸ்திரீகளை பார்த்து வாழ்கன்னு சொல்லி பயப்படாதிருங்கள்னு சொன்னாங்க. இரண்டாவதாக பயந்து கொண்டிருந்த சீஷர்களை பார்த்து உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாகன்னு சொல்லி அவர்கள் மேல ஊதி பரிசுத்த ஆவியை கொடுத்தாங்க. 8 நாளைக்கு பின்பு மறுபடியும் அவங்க கிட்ட வந்து உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாகன்னு சொல்லி தோமாவை ஸ்பெஷலா பார்த்து அவிசுவாசியாயிராம விசுவாசியாயிருப்பான்னு சொன்னாங்க. மூன்றாவதாக மொத்த மனுக்குலத்துக்கும் கொடுத்த ஒரு அற்புதமான வாக்குத்தத்தம் என்ன தெரியுமா? இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன்னு சொன்னாங்க. நேற்றும் இன்றும் என்றும் மாறாத அதே இயேசு கிறிஸ்து இன்று உங்களை பார்த்து சொல்றாங்க, உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக, வாழ்க, பயப்படாதிருங்கள், இதோ நான் உங்களுடனே கூடவே இருக்கிறேன், ஆகவே பயப்படாதிருங்கள்னு சொல்றாங்க. இதை விட வேற என்னங்க வேணும்? உங்க சூழ்நிலை எதுவா இருந்தாலும் பரவாயில்ல, சூழ்நிலைகளை பார்க்காம கர்த்தரை விசுவாசிங்க. வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் ஏசப்பாக்கு மட்டும்தான் கொடுக்கப்பட்டிருக்கு. ஆகவே நம்ம சூழ்நிலைகளை மாற்ற அவருக்கு ஒரு நிமிடம் போதும். ஆகவே மறுபடியும் உங்களுக்கு சொல்லுகிறேன், பயப்படாதிருங்கள். உலகத்தின் முடிவு பரியந்தம் ஏசப்பா நம்ம கூடவே இருப்பேன்னு சொல்லும் போது யார் நமக்கு எதிராக என்ன செய்ய முடியும்? சோ தைரியமா இருங்க. யெகோவா ஷாலோம். எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானத்தினால் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்வார். ஹாப்பி ஈஸ்டர்.